வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு கேள்வி கேட்கணும். அந்த கேள்விக்காக தான் இன்றைக்கோட வீடியோன்னு கூட சொல்லலாம். அந்த கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது? ஒரு நோட்டு போட்டு அந்த நோட்டில் உங்களோட வாழ்க்கையில் எது எதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எழுத முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கீழே கமெண்ட்லேயும் எழுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை தரேன். முடிஞ்சால் உங்களுக்கு எழுதணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் உங்களோட ப்ராப்ளம்ஸ் எழுதலாம். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு நோட்டில் உங்களோட ப்ராப்ளம்ஸ் எழுதுங்க. ஓகேவா? எத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் எத்தனை ப்ராப்ளம்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இது உண்மையான ப்ராப்ளமா இல்லை நீங்களே உங்களுக்காக உருவாக்கிக்கிட்டதா? எனக்கு இருக்கிற கேள்வி இதுதான் உங்களோட ப்ராப்ளம்ஸ் கிட்ட. இது உண்மையான ப்ராப்ளம் தானா? ஒவ்வொரு ப்ராப்ளமும் நீங்கள் எழுதியிருக்கிறது இது உண்மையான பிரச்சனை தானா, இல்லை நீங்கள் உங்களுக்காகவே உருவாக்கிக்கிட்ட பிரச்சனையா? எப்படி நம்மளுக்காக ப்ராப்ளம் உருவாக்கிக்க போகிறோம்? உருவாக்கிக்கிட்டோம். இந்த கேள்வி உங்களுக்குள்ளே எழுதா? எப்படி நம்மளுக்காக ப்ராப்ளம் உருவாக்குகிறோம்? என்னோட பதில் ஆமாம், நம்ம தான் நம்மளோட ப்ராப்ளம் உருவாக்கிக்கிறோம். வெளியிலேருந்து யாருமே நம்மளோட ப்ராப்ளம் உருவாக்கிக்கிறது இல்லை. நம்மளோட தாட்ஸ் வச்சு நம்ம இந்த ப்ராப்ளம் உருவாக்கிக்கிறோம். நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? நம்மளை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடும். நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, எந்த வேலையும் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு மனசுக்கோ இல்லை உடம்புக்கோ இல்லை மூளைக்கோ எந்த வேலையும் இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் மைண்டில் நிறைய தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். சரிங்களா? அது நார்மல். அந்த தாட்ஸில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஓடும். அது மூலியமாக உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த வாழ்க்கையை வச்சு, இது வரைக்கும் நடந்த விஷயங்களை வச்சு உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை உருவாக்கிப்பீங்க. அப்படி தான் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உருவாக்கிட்டுருக்கோம். இப்போ ஒரு வேலை பண்ணுங்கள். நீங்கள் எழுதியிருக்கிற ப்ராப்ளத்தை திருப்பி பாருங்கள். இந்த ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து உருவாச்சு, எது மூலிமா உருவாச்சு, நீங்களாக உருவாக்கிக்கிட்டதா இல்லை வெளியில் இருந்தால்? இப்போ வெளியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னாலும் அது நம்ம மனுஷங்களோட தாட்ஸ் மூலிமா வந்தது தானே தவிர்த்து யோசித்து இருக்கிற சின்னோண்டு விஷயத்த, ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் நம்ம அதுக்கு மேலே யோசித்து அந்த ப்ராப்ளத்தை ரொம்ப பெருசாக்கிக்கிறோம். ஸோ நான் இது மூலிமா சொல்ல வர்றது, நம்ம தாட்ஸ் தான் எல்லாமே. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் இருப்பீங்க. யோசிக்கிறதையே பாசிட்டிவாக யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். டென்ஷன் ஆகிறது, ப்ராப்ளம் உருவாகிறது, கோவமாக ஆகிறது, இல்லை சேட்னஸாக இருக்கிறது, அது என்னவா வேணா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம யோசிக்கிறது மூலியமாக தான் நடக்குது. நீங்கள் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நடந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. ஆனால் யோசிக்கிறதே பாசிட்டிவாக யோசிச்சிங்க, ஏதோ ஒரு பாசிட்டிவாக விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க, ஆமாம் இதுவும் நல்லதுக்கு தான் நடக்குதுன்ற எண்ணத்தோடு நீங்கள் பாசிட்டிவாக ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த தாட்ஸை அவங்களால மாற்ற முடியும். ஏன்னா நான் என் லைஃப்பில் மாற்றிருக்கேன். நான் அதனால தான் சொல்கிறேன். எனக்கு சேட்னஸ்ங்கிறதோ இல்லை லோன்லினஸ்ங்கிறதோ இல்லை எதுவுமே லைஃப்பில் இல்லை. ஸோ இதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இது மாற்றுறது சாத்தியம். கண்டிப்பாக எல்லாருக்குமே சாத்தியம். எனக்கு இது சாத்தியம்னா எல்லாருக்குமே இது சாத்தியம். ஸோ தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் மைண்டை எப்போவுமே பாசிட்டிவான்னு சொல்ல மாட்டேன், நல்லதே நினச்சிக்கோங்க. ஆமாம் இதுவும் நல்லதுக்கு தான் நடக்குது, நான் ஏன் இதை கெட்டதாக யோசிக்கணும், இதிலிருந்தும் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லதாக கிடைக்க போகுது அப்படின்னு யோசிங்க. எந்த ஒரு கெட்ட விஷயமும் உங்ககிட்ட வராது, நெருங்கி வராது. கண்டிப்பாக நான் எல்லா இடமும் சுற்றுறேன், நிஜமாலுமே சொல்கிறேன். எல்லா மக்களோடையும் இருக்கேன், எல்லா இடமும் சுற்றுறேன். நான் தமிழ்நாடு விட்டு வெளில வந்ததே அதுதான் ரீசன். எல்லாத்துக்கூடையும் இருக்கணும், எல்லா மக்களோடையும் வாழ்ந்து பார்க்கணும், அவங்களோட கல்ச்சர் பார்க்கணும், மக்களோட மக்களாக இணைஞ்சிருக்கணும். அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், அவங்க கல்ச்சர் என்னன்னு பார்க்கணும், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய மக்களோட கல்ச்சர் என்னன்னு பார்க்கணும், அக்ரிகல்ச்சர் எப்படி போகுதுன்னு பார்க்கணும், எஜுகேஷன் சிஸ்டம் என்னென்னு இருக்குன்னு பார்க்கணும். இந்த விஷயத்தை பார்க்குறதுக்காக தான் நான் தமிழ்நாடு விட்டு வெளில வந்ததே. அதை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒவ்வொரு மக்களையும் நான் பார்க்கும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. ஆனால் நம்ம சொல்கிறோம் இல்லையா, வெளியில் எல்லா மக்களும் நல்லவங்க இல்லை, நிறைய இதாகுதுன்னு. எனக்கு இது வரைக்கும் எந்த கெட்டதும் நடந்ததில்லை. ஏன்னா நம்ம எப்படி நடக்கிறோமோ அதை பொறுத்து தான் மக்கள் நம்ம கூட இருப்பாங்க. இதை நான் முழுசாக நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க, நல்லாவே நடக்கும். எழுதி பாருங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும். அது எங்கேருந்து உருவாச்சு, எதனால் உருவாச்சுன்னு யோசிங்க. நம்ம யோசிக்கிறது மூலியமா இல்லை வெளியில் இருந்தா அப்படின்னு யோசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்குறதா இருந்துச்சுன்னா தாராளமாக என்கிட்ட கேட்கலாம் கமெண்ட்ஸில். தேங்க்யூ ஸோ மச். பாசிட்டிவாக இருங்க எப்போவுமே. நல்லதே யோசிங்க, நல்லதாகவே நடக்கும். கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். இது வரைக்கும் எனக்கு எந்த கெட்டதும் நடந்ததில்லை. நான் அதை வச்சு சொல்கிறேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு. நான் நிஜமாலுமே சொல்கிறேன், எந்த கெட்டதும் நடந்ததில்லை எனக்கு. நான் நெகட்டிவாகவும் எதுவும் யோசிச்சதில்லை. எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், எந்த நிமிஷமுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். இப்போ 10 மணி, இப்போவும் நான் இதே எனர்ஜியோட, காலையில் எப்படி வெளியில் போனனோ அதே எனர்ஜியோடு தான் எப்பயும் இருக்கேன். ஸோ நீங்களும் இப்படி இருப்பீங்கன்னு நம்புகிறேன். யோசிங்க.